முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த அமைதி பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலை. 4 நாள் தாண்டியாச்சு. நாகர்கோவிலில் சபரிவர்மன் கொலை செய்யப்பட்டு இப்போது வரைக்கும் முதலமைச்சரிடமிருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையோ இல்லை எந்த விதமான ஒரு வார்த்தையோ வரல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூட சொல்லலை. சபரிவர்மனுடைய இந்த படுகொலை என்பது தமிழக வெற்றி கழக அரசினுடைய கோர முகத்தை காட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். வழக்கின் பின்னணி என்ன அப்படின்னா, நாகர்கோவில் கிளை சிறைச்சாலையில் சபரிவர்மன் என்கிற 35 வயதான மாற்றுத்திறனாளி அவர் அங்கே சிறையில் அடைக்கப்படுகிறார். தென்தாமரைக்குளம் காவல் நிலையத்தை சார்ந்த காவல் ஆய்வாளர் இவரை அழைத்து விசாரணைக்காக அழைத்துட்டு போனதா சொல்கிறாங்க. அப்புறம் அழைச்சிட்டு போயிட்டு அவருடைய அலைபேசியை வாங்கிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அலைபேசியை வாங்குறதுக்கு வாப்பா என்று சொல்லி கூப்பிட்ட இடத்துல இவரை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. இதுதான் செய்தி. எதுக்காக அப்படின்னா, அவர் குட்கா விற்பனை செய்தார். அவருடைய பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருக்குது, சின்ன கடை, அவர் வீட்டோட இருக்கிறது. அந்த கடையில் குட்கா விற்பனை செய்தார் என்பதுதான் புகார், அப்படிதான் சொல்கிறாங்க. இப்போது சபரிவர்மன் சிறையில் அடைக்கப்பட்டதும் அவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படுகிறது. அவர் கொன்னுட்டாங்க. அவருடைய குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லப்படுகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாரச்சோரைக்கு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் மாரச்சோரையில் இவருடைய உடல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. உடனே ஏன் மாரச்சோரையில் கொண்டு போனீங்க? அதான் நாங்களாம் இருக்கிறோம் இல்லையா குடும்பத்தார், எங்கள்கிட்ட சொல்லாமல் எப்படி நீங்கள் எங்கள் கையெழுத்து இல்லாமல் எப்படி மாரச்சோரைக்கு நீங்கள் கொண்டு போவீங்கன்னு கேட்டதுக்கு, அது நாங்கள் அநாத பிணம்னு சொல்லி அங்கே வச்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அநாத பிணம்னு எதுக்கு சொல்லணும்? குடும்பத்தார் இருக்கிறாங்க, மனைவி, குழந்தை, பெற்றோர், சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் அநாதை பிணம்னு சொல்லணும்? இந்த இடத்துல ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. சபரிவர்மன் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த சிறை வார்டன், தலைமை வார்டன், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற 2 வார்டன்கள், 8 கைதிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து சபரிவர்மனை அடிச்சே கொண்டிருக்காங்களாம். இப்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் இது. அடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சபரிவர்மன் செய்த தவறு என்ன? குட்கா வித்தாரு, குட்கா வித்ததுனால அடித்து கொலை பண்ணீங்களா? இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, இவரை சபரிவர்மனை கைது பண்ணிட்டு போனார் இல்லையா இந்த காவல் ஆய்வாளர், அவர் இதில் ஆயுதப்படைக்கு மாற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி எதுக்கு ஆயுதப்படைக்கு மாற்றினீங்க? அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை மக்கள் வச்சாங்களே. என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னா, அவர் சபரிவர்மன் கிட்ட 25,000 ரூபா லஞ்சம் கேட்டுக்கிறாராம். அது கொடுக்காத காரணத்தால் சபரிவர்மனை இவர் கைது செஞ்சதா குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த ஊரை சார்ந்த மக்களும், நம்மளே நேரடியாக அங்கே போயிருந்தோம், அவர்கள் சொன்ன தகவல்கள் இது. அப்போ அந்த குற்றச்சாட்டை காவல்துறை ஏற்று அவரை ஆயுதப்படைக்கு மாற்றினீங்களா? அப்போ லஞ்சம் பெற்றாரா இல்லை லஞ்சம் தரப்படலையா? என்ன செய்தி நீங்கள் சொல்லணும். இது அப்படி போகிற போக்கில் அப்படி ஆயுதப்படைக்கு மாற்றணும். ஏன் மாற்றினீங்க? அப்போ சபரிவர்மனின் குடும்பத்தார் வைத்த குற்றச்சாட்டு உண்மை, அப்படி தானே? நீங்கள் சொல்லுங்கள். அவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டீங்களா? எஸ்ஐட்ட விசாரணை பண்ணி உண்மை என்ன என்பதை நீங்கள் அதை சொல்லணும். இது ஒன்று. 2வது, இந்த சிறைச்சாலையில் கொலை நடக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு நிர்வாக சீர்கேடா? எப்படி சொல்கிறது? நீங்கள் பாருங்கள், இதை எப்படி பார்க்குறது நம்ம? இதை நீங்கள் சொல்லுங்கள். சிறைச்சாலையிலே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நாட்டு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு நீங்கள் கொடுப்பீங்க? முழுக்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை, அங்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலை அப்படின்னா அப்போ நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம்னு தான் கொன்னீங்களா? இல்லை உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலையா? நிர்வாக சீர்கேடாக இருக்கா? என்னதான் செய்தி? முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். சபரிவர்மன் அவர் ஒரு 200 கிராம் குட்கா வச்சுருந்தாராம், அப்படிதான் சொல்கிறாங்க. அப்போ 200 கிராம் குட்கா வச்சுருந்த சபரிவர்மனையே நீங்கள் கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பக்கத்திலேயே குட்கா விஜயபாஸ்கரை வச்சுருக்கிறீங்களே, அவரை என்ன பண்ண போகிறீங்க? சபரிவர்மன் குட்கா வச்சிருந்தார் இல்லை, 2வது. ஆனால் அவர் வச்சிருந்தால் கூட, தவறு செய்திருந்தால் கூட, சட்டத்தை கையில் எடுப்பதற்கு உங்களுக்கெல்லாம் யார் அதிகாரம் தந்தது? அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் தந்தது? நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்களா?
எத்தனை கொலை செஞ்சாலும் உங்கள் ரத்த வெறி அடங்காது, அப்படிதானே? எத்தனையோ கொலையை நம்ம பார்த்துருக்குறோம். சாத்தான்குளம் ஜெயராஜ் பினிக்ஸ் படுகொலை அதிமுக ஆட்சி காலத்தில். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 26 லாக்கப் மரணங்கள், இன்னும் ஒரு சில லாக்கப் மரணங்கள் உண்டு நினைக்கிறேன். அஜித்குமார் படுகொலை வழக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உலுக்கி போட்டது. திருந்தவே மாட்டீங்க இல்லையா? நீங்கள் அந்த மனசாட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது இல்லையா உங்களுக்கு எல்லாம்? திருந்தவே மாட்டீங்க. திமிரு. நம்மளை யார் கேட்குறது? இந்த நாடே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. யார் நம்மளை கேட்குறது? திமிர் தானே, அந்த அதிகார திமிர் தானே இன்னைக்கு இந்த சபரிவர்மனுடைய உயிரை பறிச்சிருக்கு. சரி, சபரிவர்மன் அவர் வந்து குட்கா விற்பனை செய்தார். சரி, அவருக்கு யார் கொடுத்தது குட்கா? கண்டுபிடிச்சிங்களா? யார் கொடுத்தது? எங்கிருந்து சபரிவர்மனுக்கு குட்கா வந்தது? கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளாடி குட்கா எப்படி வருது? தடை செய்யப்பட்ட குட்கா கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளாடி எப்படி வந்தது? தமிழ்நாட்டுக்குள்ளால் எப்படி வந்தது? பதில் சொல்லணும் இல்லை நீங்க. இப்போ அவங்க வந்து குடும்பத்தார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கையை உடைச்சிட்டாங்க, அவருடைய பிறப்புறுப்பில் எல்லாம் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்களாம் இந்த கொடூர மிருகங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதெல்லாம் உங்க காதுல கேட்கலையா? இதெல்லாம் உங்க காதுல விழவே இல்லை, அப்படித்தானே? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? இப்படி அந்த குடும்பத்தோடு போய் நின்றுக்க வேண்டாமாங்க? அவர்களுடைய வலியை பகிர்ந்திருக்க வேண்டாமா? அவருடைய துயரத்தில் பங்கு பெற்றிருக்க வேண்டாமா? ஒரு நல்ல மனிதன், முதலமைச்சர் விடுங்க, ஒரு நல்ல மனிதாபிமானம் கொண்ட யாராக இருந்தாலும் போய் நின்றுப்பாங்க. அவ்வளோ கதறாங்க, அவ்வளோ பெரும் போராட்டம் நடத்துறாங்க. போராட்டத்திற்கு பிறகுதான் இப்போ இந்த இவரை வந்து பணியிட மாற்றம், இந்த ஆயுதப்படைக்கு மாத்துறது வந்து அது ஒரு தண்டனையா? சரி, அவர்கிட்ட நீங்க விசாரணை பண்ணி கொண்டு வாங்க. இந்த சம்பவத்தை பாருங்களேன், கைதிகளும் வார்டனுங்களும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட காம்பினேஷன் பாருங்க. இது என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? கடந்த ஆட்சி காலத்தில் இப்படி தான் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடந்தது. எப்போதெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்கிறதோ அப்பெல்லாம் கொந்தளித்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். விஜய் அவர்கள் அவ்வளோ பேசினார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாரி கேட்டார் லாக்கப் மரணத்தை தொடர்ந்து. அதுக்கு இவர் என்ன சொன்னார்? அதுக்கு இவர் சொன்னதெல்லாம் தெரியும் இல்லையா? சாரி வேண்டாம் சிஎம் சார், நீதி தான் வேண்டும் என்று. அதைத்தான் உங்களிடமும் நாங்கள் கேட்கிறோம். முதல்ல பேசுங்க, உங்களால் நீதி தர முடியுமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. நீங்க பேசுங்க, ஒரு வருத்தமா தெரிவிங்க. உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய காவல் மரணத்திற்கு அந்த மாநிலத்தின் அரசின் தோல்வியாகத்தான் அது பார்க்கப்படும் என்று. அப்ப இது உங்கள் அரசின் தோல்வி தானே? பச்சை படுகொலை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள், உங்கள் அரசின் தோல்வி. அதை ஒப்புக்கொள்ளுங்கள், நாங்க தப்பு செஞ்சிட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டோம், வருத்தம் தெரிவிங்கள், மன்னிப்பாவது கேளுங்க. குறைந்தபட்சம் மன்னிப்பு கேட்டுட்டாவது அமைதியா இருங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டோம், நாங்க ஒண்ணுமே பேச மாட்டோம் அப்படின்னா கதறி அழக்கூடிய அந்த குடும்பங்களினுடைய உணர்வுகளை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். இதுக்குதான் மக்கள் உங்களை நம்பி வாக்கு செலுத்தினார்களா? சினிமால பஞ்சு டயலாக் பேசுற கதை இல்லை இது. களத்துல வந்து நில்லுங்க, மக்களோடு நில்லுங்க, அவருடைய துயரத்தில் பங்கெடுங்கள். செய்ய மாட்டீங்க நீங்க. சரி, எக்ஸ் தளத்திலேயாவது ஒரு அறிக்கை, ஒண்ணுமே இல்லை. அப்ப என்னதான் நீங்க நினைச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களை? பெரம்பூர்ல இருக்கிறீங்க, போய் நாகர்கோவிலுக்கு வர முடியாது உங்களால. அப்ப அவ்வளவுதான் ஒரு உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு இல்லையா? அதிலும் உங்கள் அரசால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு இவ்வளவுதானா? இல்ல அது நாங்க வந்து கைது பண்ணியிருக்கிறோம், நாங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் கடந்த ஆட்சி காலத்துல நாங்க பார்த்தாச்சுங்க. இதே தான் சொல்லுவாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், யாரையும் தப்ப விட மாட்டோம். இதேதான் காலாகாலமா பார்த்துட்டு வர்றோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க கடந்த ஆட்சி காலத்துல? நாங்க மாற்று அரசியல், எங்கள் ஆட்சியில் வந்து ஒண்ணுமே நடக்காது, இந்த தவறும் நடக்காது என்று சொன்னீர்கள். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னீர்களா? தவறே நடக்காமல் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்களா? தவறு செய்தவர்களை தண்டிப்போம் என்று சொல்வது எல்லோருடைய அரசியலும் தான், எல்லோரும் அதைத்தான் சொல்வார்கள். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்து எல்லாத்தையும் அப்படி தூய்மையான ஒரு அரசியல், தூய சக்தி, இதுதான் தூய சக்தி செய்யக்கூடிய அரசியலா? அப்ப நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, அவர்கள் செய்ததை தான் நீங்களும் செய்வீர்கள் என்றால் அப்ப அவங்களுக்கு எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. திமுகவினுடைய நீட்சி தான் தாவேக ஆட்சி. சொல்லுங்க, எதையாவது ஒன்று பேசுங்க. பேசாம அப்படியே அமைதியா இருந்தா 4 நாள் தாண்டியும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எதுவுமே பேசல. நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் பேசவில்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை தொடர்ந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி வருகிறீர்கள். அப்படி 2 நாள் பேசாம இருந்தால் அப்படியே மறந்து போயிடுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம், தொடர்ந்து இது குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். இந்த அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை
மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம்.